ரிட்டர்ன்ங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படிங்கிறதுல அது ரிஜெக்ஷன் கிடையாது. ரிட்டனும் ரிஜெக்ஷனும் ஒன்று தான் அப்படின்னு எந்த டிக்ஷனரிலையும் சொல்லலை. ரிட்டன்னா ரிட்டர்ன் திரும்ப வைக்கலாம், ரிஜெக்ஷன்னா ரிஜெக்ஷன் அப்பீல் போகலாம். அதனால் தயவு செய்து ரிட்டனுக்கு ரிஜெக்ஷனுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. எழுத்தாளர் ஒரு கதையை ஒரு பத்திரிகைக்கு அனுப்புனார்னா, உங்கள் கதை எங்கள் பத்திரிகையில் பிரசுரிக்கத்தக்க தகுதி இல்லாமல் இருக்கிறது, அதனால் அதை திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதனோட அர்த்தம் உங்கள் கதை ரிஜெக்ட் ஆகப்பட்டதுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் ரிஜெக்ட் ஆகப்பட்டதுங்கிறதுல எந்த சந்தேகம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அப்படிதான் தமிழிசை அம்மையார் தான் சொல்லுங்க, வந்தே பாரத் கொண்டு வந்த எங்கனால மெட்ரோ கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தயவு செய்து வந்தே பாரத்துக்கு முதலீடு இல்ல சார், வந்தே பாரத்துக்கு நீங்க ஒண்ணும் நிதி ஒதுக்க போறதில்ல, வசூல் பண்ண போறீங்க. அவர்களே ஏற்கனவே இருக்கிற ட்ராக்ல ட்ரெயினை விட்டு கட்டணம் வசூலிக்க போறீங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு கோவைக்கு வந்தது, தென்னிந்திய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பான மாநாட்டில் கலந்துகிட்டது, கொங்கு மக்கள் குளிர்கிற வகையில பேசியது, தமிழ் மக்கள் மனம் குளிர் வகையில பேசியது, இதை ஜீரணிக்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனையை எடுத்திருக்கீங்க. இது ஒரு திசை திருப்பல், இது ஒரு அரசியல் நாடகம். என்ன சொல்லணும், பிரதமர் இதே புரட்சி கவிதாசன் அவர்கள் என்னங்க பேசுறீங்க, பிரதமர் எவ்வளவு ஸ்விஃப்டா இருக்காரு, காலையில பத்திரிகையில செய்தி வந்தது, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அறிவிச்சிட்டு போயிட்டாரு, மெட்ரோ ரயிலுக்கான முழு நிதியையும் மாநில அரசு செலவே பண்ண தேவையில்லை, 100% சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணும், பிரதமர் அறிவிச்சிட்டாரு. கோவை மக்கள் மனம் குளிரும் வகையில் அறிவிச்சிட்டு போனாருன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி அடையலாம். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒன்றிய அரசு, பாஜக அரசு, அது வடக்கு தெற்கு, மறுபடியும் இந்த கலாட்டம், மறுபடியும் ஏன் சார் இந்த கலாட்டம்? அவங்க இவங்கன்னு பேசுறீங்க. ஆர்ஆர் இந்தியன் தானே, ஆர்ஆர் ஈக்குவல் தானே, மறுபடியும் அதான் கேக்குறோம். நாங்க கேக்குற கேள்வி நீங்க கேக்குறீங்க. உங்க மாநிலம் அப்படிங்கிறீங்க. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி என்ன புரட்சி கவிதாசன் பேசும்போது சொன்னார், ஆல் இந்தியா இல்லையா, வடக்கு தெற்குலாம் சொல்றீங்களே அப்படின்னுட்டு. நீங்க கொடுத்த தானேவுக்கும் ஆக்ராவுக்கும் போபாலுக்கும் பாட்னாவுக்கும் 20 லட்சம் கணக்கு எடுக்காமலேயே அதுக்கு கீழான மக்கள் தொகை இருந்த போதே நீங்க மெட்ரோவை கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க கேளுங்க அப்படிங்கிறாரு. அதைத்தான் கேட்கிறோம். வடக்குல உள்ள மாவட்டங்களுக்கு மாநகரங்களுக்கு கொடுக்குறீங்களே, தெற்குல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மாநகரங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கிறோம். இதை கேட்டோம்னா ஏன் வடக்கு தெற்குன்னு பேசுற அப்படிங்கிறது. நீட்டை ஒரு வாரத்துல கிளிப்போம்னு சொன்னீங்க சார். எஸ்ஐஆர் வேணாங்கிறீங்க, மொத்த ஃபார்மையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. எஸ்ஐஆர் எதுக்குறீங்க, எஸ்ஐஆர் வேலை செய்யறீங்க, நீட்டை எதுக்குறீங்க, நீட்டுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. என்ன சார் ரெட்டை நாடகம்? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. இன்னொன்னு, நீட்டை எதுக்குறீங்க, நீட்டுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துறீங்க, எஸ்ஐஆர் எதுக்குறீங்க, எஸ்ஐஆருக்கு பயிற்சி வகுப்பு நடத்துறீங்க அப்படிங்கிறது என்னன்னா, நான் கழுத்தை நெரிப்பேன், வழிப்பறி பண்ணுவேன், வழிப்பறி தப்புன்னு சொல்ற நீ ஏன் அதை தடுக்கிற, நீ ஏன் தற்காப்புக்கு அவனை தள்ளி விடுற அப்படின்னு கேட்கக்கூடியது போல அது இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், நீங்க பொதுக்கூட்ட மேடையில பேசுற விஷயமா இது? மெட்ரோ ரயில் நிர்வாகத்தை அணுகணும், மத்திய ரயில் அமைச்சரை அணுகணும், அவங்கள்ட்ட போய் இப்போதைக்கு மக்கள் தொகை 30 லட்சத்தை தாண்டிருச்சு, அதனால எங்களுக்கு அத்தியாவசியமானது. ஏன் இப்படி பாக்குறார்? அதை அணுகிறதுக்கு துப்பில்லாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதைத்தான் நாங்க சொல்றோம். 4 வருஷமா என்ன பண்ணீங்க, 4 வருஷமா என்ன சார் பண்ணீங்க? எலெக்ஷன் நேரத்துல புலம்புறதுதான் உங்க வேலையா? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும். நாங்க கொடுக்கவே மாட்டோம், உங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் பறிப்போம். ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா 29 காசை திருப்பி கொடுப்போம். கல்விக்கு நிதி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டோம். சமஸ்கிருதத்தை ஏத்துக்க ஹிந்தி ஏத்துக்கன்னு திணிப்போம். அதே போல எய்ம்ஸுக்கு நிதி கொடுக்க மாட்டோம், நீங்க போராடி 0 பண்ண பிறகுதான் கொடுப்போம். இதெல்லாம் பண்ணுவோம். எங்களை ஏன் நீ வலியுறுத்தி புடுங்கல, எங்களை ஏன் நீ வலியுறுத்தி நிதியை பெறல அப்படின்னு கேட்டா நாங்க அயோக்கியத்தனம் தான் பண்ணுவோம், திருட்டுத்தனம் தான் பண்ணுவோம், நீ போராடி வென்றிருக்கோம். இதுதான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. நிராகரிக்கப்படுகிறது. அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 20 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் தொகை 2011 சென்சஸ் படி இல்லாத காரணத்தால் இந்த திட்டம் திருப்பப்படுகிறது, ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு தேதியில
இந்தியா முழுக்க பல்வேறு மாநகரங்கள்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் புதுசா ஆரம்பிக்கிறாங்க, டிபிஆர் போடுறாங்க, நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மாநகரத்துல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிராகரிச்சாங்க, இந்த மாநகரத்துல நிராகரிச்சாங்க, இவங்க ஆளக்கூடிய மாநிலத்தை விட்டுருவோம், இவங்களுடைய கூட்டணி ஆளக்கூடிய மாநிலத்தை எடுத்துப்போம், அங்க இந்த காரணம் சொல்லி நிராகரிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க நிராகரிப்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மெட்ரோ மட்டும்தான் நிராகரிக்கிறாங்க. அந்த கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு மீண்டும் கேட்கிறோம்.